இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பன்னீர் பராத்தா. குட்டிங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கலாம். ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணி அதை தனியாக வச்சுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்துட்டு ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மாங்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அடுத்தது ஒரு பவுலில் வந்துட்டு 2 கப்பு வந்துட்டு சப்பாத்தி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு கூட வந்து இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் பட்டர் சேர்க்குறது. இப்போ வந்து மாவை நல்லா பிசைஞ்சு டைட்டாக பிசைஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீட் பண்ணிவிட்டு, அதாவது மாவை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம திரட்டும் போது நம்ம வந்து லைட்டாக ஒரு மாவு எடுத்து திரட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் பன்னீரெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்துட்டு மாவை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரட்டிட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. திரட்டிட்டு ஒரு தவா வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் போட்டு எடுங்க. நல்லா ஒரு கோல்டன் கலராக வந்த உடனே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. கூட வந்துட்டு எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை